நான் வெஜிடேரியன் இஸ் பெட்டர் தேன் ரைஸ். ஸோ யங் ஏஜில் இதை மாதிரி பண்ணும்பொழுது வந்து அவங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகுது, கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுது. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது மூலம் ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஹார்ட்டுன்றதை விட வந்து உங்கள் வாஸ்குலர் சிஸ்டம், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், எல்லா இரத்த நாளங்களும் வந்து முக்கியம். இருதயத்தில் இருக்கும் இரத்த நாளங்கள் மட்டுமல்ல, உடம்பில் உள்ள அத்தனை இரத்த நாளங்களும் நல்லா இருந்தால் தான் ஹார்ட் நல்லாயிருக்கும். அப்போது இந்த ரெகுலர் எக்ஸசைஸு, கொலஸ்ட்ரால், சுகர் கண்ட்ரோல் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி. நீங்கள் வந்து ரொம்ப வெயிட், சென்ட்ரல் ஒபிசிட்டி, தொப்பை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாகும். இவை அனைத்தையும் செய்து கொள்வதோடு அந்த யங் ஏஜில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் அக்ரிவேட்டர்னு சொல்லுவோம், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 45 வயது வரையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 45 வயதுக்கு அப்புறம் வந்து என்னங்க டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் எல்லாரும் தவறு செய்கிறார்கள். 45 வயதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஏஜ் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு சிம்பிள் டைம், ஒரு 80 வயசுக்காரர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது, அதுக்கு ஒரு சிகிச்சை எடுக்கலையா அப்படின்னு யாருமே கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு 70 வயசோ 60 வயசுக்கோ மேலே வந்து வெள்ளையாக முடி இருக்கிறது நார்மல் தானங்க, இதை போய் கேட்குறீங்களே அப்படின்றவாங்க. அதே போல் தான் ஹெல்த்தி ஹார்ட்ன்றது வந்து இரத்த குழாயில் அடைப்பு இல்லாமல் இருப்பது கிடையாது. 45 வயதுக்கு மேலே அடைப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அடைப்பும் ஒரு ஏஜிங் தான். கடைசியில் வந்து டெத் ஹேஸ் டு என்ஷூர் பை ஃபெயிலியர் ஆஃப் ஹார்ட். அது வந்து நேச்சுரலாக ஆகத்தான் போகிறது. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் ஒரு 85 வயதுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். அதற்கான வயதுக்கு ஏற்றப்பாறு தான் உங்களோட அடைப்பும் இருக்கும். அப்போ வந்து அடைப்பே இல்லாத ஹார்ட் வந்து 45 வயதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அடைப்பு இருக்கலாம், இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்க முடியுமான்னா முடியும். எப்படின்னா, இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து கொள்பவர்களுக்கு 50 விழுக்காடோ 60 விழுக்காடோ 70 விழுக்காடோ அடைப்பு இருந்தாலும் மாரடைப்பு வராது. அதே நேரத்தில் நெஞ்சு வலியும் வராது.